அது அரசாங்கத்துல தான் சார். சாதாரண குடும்ப நிகழ்ச்சியில நண்பனா கலந்துக்கலாமே, இதுல இருந்து தவறு கலந்துக்கலாம், அப்படிதானே? கரெக்டு தானே சார்? ஆமா. வந்து பின்வாங்க ஆமா மாட்டேன், கரெக்டு தானே? ஆமா. அப்புறம் நாளைக்கு ஒரு நபர் வேற ஒரு நபரை சந்தித்தால் அதை மட்டும் நீங்கள் பெரிய அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லையா ஏற்படுது? யாரை சந்திச்சாங்க? யாரை சந்திக்கல சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. ஆனால் யதார்த்தமான நிலை என்னன்னாக்கா, நீங்கள் யூபியில் கால் மேலே கால் போட்டு யோகி உட்கார்ந்துருக்க மட்டும் உள்ள மக்கள் போய் அவர்கள் ஓட்டு போடுது. வெறும் மை வைக்கிறாங்க, அங்கே வேற ஒருத்தன் ஓட்டு போகிறான், வெளியில் வந்து யோகியோட கையை தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. ஜனநாயகம் எப்படி நடக்கலன்னு நமக்கு தெரியும். இப்படித்தான் பிஜேபி ஜெயித்து கொண்டிருக்கே தவிர இல்லாட்டி வேறு எப்படி ஜெயிக்க முடியும்? இப்படி பார்த்தா நீங்க சில இடங்கள்ல ஜெயிக்கிறீங்க. அப்போ இதே ஓட்டு இயந்திரம் தானே நம்ம யூஸ் பண்றோம். இவிகே சிதம்பரம் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு போஸ்ட் வச்சிருக்காரு, சிதம்பரம் அவர் ஒரு போஸ்ட் வச்சிருக்காரு. இப்படி எல்லாருமே எல்லா தலைவர்களுமே ஒரு போஸ்டி வச்சுருந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர் வந்து மத்திய தலைமை வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணது, ஒரு தலைவர் கீழே இங்கே கொண்டு வர்ற மாதிரி அவர் செயல்படவில்லை. ஆனால் காங்கிரஸுடைய மத்திய தலைமை அதுதான் முடிவெடுக்குதே ஒழிய இங்கே இருக்கிறவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியலையே. இதனால் தமிழகத்தில் இந்த காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய அடிமை கட்சி மாதிரியே இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஸோ எவ்வளோ பேர் நெருக்கடி பேசாமல் போகிறாரு. ஆனால் இன்னைக்கு செல்வ பிறந்தகை அவர்கள் விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் குறித்து பேசின ஒரு விஷயம் இருக்குங்களா, ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே வலிமையாக முதல்வராக வலிமையாக மாற்றணும்னு சொன்னபோது கூட்டணி கட்சியில் எல்லோரும் குரல் கொடுத்தாங்க விஜய்க்கு எதிராக. அதன் செல்வ பிறந்தகை அதை பேசலை. ஏன் பேசணும்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும், விமானி இல்லாமல் கூட மோடி பயணம் செய்வார், அதானி இல்லாமல் பயணம் செய்ய மாட்டார். யார் சொன்னது சார்? உதயநிதி. முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டே முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். விமானி இல்லாமல் போகாது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதானியோட கூட்டு வச்சுட்டு போறீங்க. எங்க முதலாக உங்களுடைய அப்பட்டமான முகத்துல கிழிஞ்சனாக்கா ஆளுநர் மாளிகை. டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கத்திற்கு காங்கிரசின் மூத்த நிர்வாகி திரு இப்ராஹிம் ராவுதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்துக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக இந்தியா முழுவதும் உள்ள பெரிய கட்சிகளை கூட்டணி அமைச்சிட்டு போட்டியிடுறாங்க. இந்தியா கூட்டணி என்ற பேரில் போட்டியிடுறாங்க. ஆனால் காங்கிரஸ் 99 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய ஆதரவை அது ரொம்ப படிப்படியாக குறைச்சிட்டே வர்ற மாதிரி தெரிகிறது. இது நீங்க ஆதரவு குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு எடுக்க முடியாது சார். நீங்க இன்று இந்த அம்பேத்கர் புத்தக நிகழ்வு இருக்கு இல்லையா, அதுல கலந்து கொண்ட நீதியரசர் சந்துரு அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் எடுத்து காமிச்சார். இதை காமிச்ச பிறகு 1.5 லட்சம் பிரதி வித்திருக்கு. இது கூடுதல் அவர் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஒருவேளை அடுத்த எலெக்ஷன் நடக்காம ஒரு ஜனநாயக நாட்டில் போகக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு பிஜேபி கொண்டு போய் வச்சிருக்கின்றத அவர் பறைசாற்றுறாரு. அப்போ நீங்கள் யார் பக்கம் நிக்க போறீங்கன்னு ஒரு நீதியரசர் சொல்றாரு சார். அவர் சந்துரு அவர்கள் எவ்வளவு நடுநிலையாக இருப்பார்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கின்றதுனால சட்டம் வளைக்கப்படுகிறது, எலெக்ஷன் எந்த மாதிரியான முறை நடக்கப்படுகிறது, அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் மோடி அவர்கள் செய்யும் பொழுது நீங்கள் யார் பக்கம் நிக்க போறீங்கன்னு ஒரு நீதி அரசர் கேட்கிறாருன்னும் பொழுது, அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸோட லட்சணம் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்றப்போ அவர்களுக்கு தேவையான மாதிரியான எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைத்தோ அல்லது அதிகாரத்தை வைத்து என்ன வேணாலும் செய்யலாம்னு ஒரு போக்கு இங்கே போறதோட விளைவுதான் இது. இன்றுமே வளர்ந்த நாடுகள்ல ஓட்டுச்சீட்டு முறை தானே சார் இருக்கு. இங்க மட்டும் எதற்காக இது இருக்கு? இதுல வந்து உங்களால நிரூபிக்க முடியும்னு சொல்றாங்க. இன்னும் நீங்க ஊப்பில எல்லாம் உங்க கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரமே அதை ஆதரிச்சு தானே பேசுறாரு இந்த ஓட்டு முறையை. ஆமா சார், இந்த ஓட்டு முறையை கார்த்திக் சிதம்பரம் ஆதரிக்கிறதுனால மட்டுமே இங்க வந்து அவர் இந்தியாவும் கிடையாது, அவர் வந்து ஒரு பெரிய அடையாளம் கிடையாது. சிதம்பரம் சொல்லியிருக்காரு சார், 360 பக்கங்களை திருத்தி வைத்துள்ளார் மோடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தைன்றத ரொம்ப நான் இருக்கும்போது சொன்னார், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸோ அவர் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா பதிவு பண்ணும்பொழுது நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் சொல்வது எடுபடாது. ஆனா யதார்த்தமான நிலை என்னன்னாக்கா, நீங்க யூபியில கால் மேல கால் போட்டுட்டு யோகி உட்கார்ந்துருக்கும் போதும் உள்ள மக்கள் போய் அவர்கள் ஓட்டு போடவே இல்லை. வெறும் மை வைக்கிறாங்க, அங்க வேற ஒருத்தன் ஓட்டு போறான், வெளியில வந்து யோகியோட கையை தொட்டு கும்பிட்டு போறாங்க பொழுது ஜனநாயகம் எப்படி நடக்கலன்னு நமக்கு தெரியுது. இப்படித்தான் பிஜேபி ஜெயித்து கொண்டிருக்கே தவிர இல்லாட்டி வேற எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படி பார்த்தா நீங்க சில இடங்கள்ல ஜெயிக்கிறீங்க. அப்போ இதே ஓட்டு இயந்திரம் தானே நம்ம யூஸ் பண்றோம். அந்த இடத்துல பிஜேபி உள்ள உட்காரலாம்னு அர்த்தம். ஓட்டு போற இடத்துல உட்கார விடாம அங்க கொஞ்சம் அதிகாரம் வேற மாதிரியா இருக்கு. அங்க வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நேர்மை நடக்கிறதுல அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். எதார்த்தம் அப்படிதான் சார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சார், ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கோஷ்டி வச்சிருக்காங்க. கோஷ்டிக்கு பெயர் பெற்றது காங்கிரஸ்ன்ற மாதிரி
பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கு. ஈவிகே சிதம்பரம் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு கோஷ்டி வச்சிருக்காரு, சிதம்பரம் அவர் ஒரு கோஷ்டி வச்சிருக்காரு. இப்படி எல்லாருமே எல்லா தலைவர்களுமே ஒரு கோஷ்டி வச்சுருந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர் மத்திய தலைமை பெருசாக ப்ரொமோட் பண்ணுது, ஒரு தலைவரின் கீழே இங்கே கொண்டு வர்ற மாதிரி அவர் செயல்பட வைக்குது. ஆனால் காங்கிரஸினுடைய மத்திய தலைமை அதுதான் முடிவெடுக்குதே ஒழிய இங்கே இருக்கிறவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியலையே. இதனால தமிழகத்தில் இந்த காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய அடிமை கட்சி மாதிரியே இருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள், இங்கே வரக்கூடிய தலைவர்கள் 3 வருடத்திற்கு ஒரு முறை தான் ஒரு தலைவர் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் திமுகவை சார்ந்து ஆதாயம் தேடி ஒரு நகர்வை நகர்த்துறாங்கன்றதான் யதார்த்தமா இருக்கக்கூடிய கள நிலவரம். இதுக்கு முன்னாடி அதை தாண்டி இதை உடைக்கணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சி அதிகாரத்துல ஏன் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு செல்வ பெருந்தகை கேட்ட கேள்வி எவ்வளவு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிறகு செல்வ பெருந்தகை கொடுக்கப்பட்ட நெருக்கடி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டே அவர் மாற்றி அதுக்கப்புறம் எங்கேயுமே அதை பத்தி பேசல. ஸோ எவ்வளவு பெரிய நெருக்கடி பேசாம போறாரு. ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் குறித்து பேசின ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே நீங்கள் வழி வழியாக முதல்வராக வரீங்க, இதை மாற்றணும்னு சொன்னபோது கூட்டணி கட்சியில் எல்லோரும் குரல் கொடுத்தாங்க விஜய்க்கு எதிராக. ஆனால் செல்வ பெருந்தகை அதை பேசல. ஏன் பேசலன்னா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் விமானி இல்லாமல் கூட மோடி பயணம் செய்வார், அதானி இல்லாமல் பயணம் செய்ய மாட்டார். யார் சொன்னது சார்? உதயநிதி. முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டே முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். விமானி இல்லாமல் போகாது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதானியோட கூட்டு வச்சுட்டு போறீங்க. எங்க முதலா உங்களுடைய அப்பட்டமான முகத்துல கிழிஞ்சதுனாக்கா, ஆளுநர் மாளிகைக்கு தேநீர் விருந்து கூட்டணியோட புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு திமுக, கடைசியில் திமுக கூட்டணியை புறக்கணிச்சு தேநீர் விருந்துக்கு போனீங்க பார்த்தீங்களா, அதுலயே உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன, அதானிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அண்ணாமலை லண்டனுக்கு போகும்போதே சொன்னது என்னன்னாக்கா, போவதற்கு முன்பாகவே லீலா பேலஸில் வச்சு தெளிவாக இடத்தையும் சொல்லிட்டு போனார். லீலா பேலஸில் வைத்து சபரிசனம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதானியும் சந்திச்சிங்க, இல்லை நீங்க மறுப்பு தெரிவிங்கன்னு ஆதாரம் தரணும். ஏன் இது வரைக்கும் சொல்லலை? இதற்கு யார் சார் பேசுறா? செந்தில் பாலாஜி பேசுறாரு. செந்தில் பாலாஜி தார்மீக பொறுப்பேற்று பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு அடிப்படையிலேயே ஆட்சி அதிகாரம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம பேசுறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டும் பொழுது இதற்கு யார் பதில் சொன்னாங்க தெரியுங்களா? நீங்க ஒரு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டார், அடுத்த நாள் அந்த மருத்துவர்கள் போராட்டம், அங்க ஒரு மரணம் நடக்குது. மூன்றாவது அதே அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா மின்சார வெட்டு ஏற்படுது சார். மின்சார வெட்டு ஏற்பட்ட உடனே கிட்டத்தட்ட இந்த மருத்துவமனை அல்லலப்படுது. போதிய அறிவுன்றது உங்களுக்கு அதனாலதான் இருக்கணும்னு சொல்றது. ஒரு மின்சாரத்துறை அதாவது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதை தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலை திறக்கும் பொழுது இதெல்லாம் அடிப்படையா பேசிக்கா இருக்கணும். கரண்ட் இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றத அப்ப துறை சார்ந்த அமைச்சர்கள் எங்களுக்கு அந்த வேலையை எங்களுக்கு புரியவே இல்லை. மாசம் அடைஞ்சு 3 வருஷம் ஆச்சுன்னு அதனாலதான் சொன்னேன். பேசாம மாசுக்கு நீங்க ஹாஸ்பிட்டலே ரூம் போட்டு கொடுத்தீங்கன்னா பல்லு வலிக்கிட்டு பிரஸ் மீட் கொடுக்க கரெக்டா இருக்கும்ன்றது நான் தான் சொன்னேன். அப்போ இவ்வளவு மோசமான நிகழ்வு இருக்குன்னு எதிர்கட்சி குற்றம் சாட்டும் பொழுது RS பாரதி பிரஸ் மீட் வச்சு விளக்கம் கொடுக்குறாரு. முதல்ல RS பாரதி யார்? என் கேள்வி அவருடைய கொள்கை பரப்பிச்சார், திமுகவுடைய கொள்கை பரப்பு. அவ்வளவுதானே. நீங்க ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க அமைச்சர் கிடையாது சார். நீங்க இந்த அரசாங்கத்திற்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீ திமுக காரன், ஒரே வார்த்தையில சொன்னா நீ திமுக காரன், அவ்வளவுதானே. அப்ப நீங்கள் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்லலாம்? முதல்ல இதைத்தான் ஊடகம் கேள்வி எழுப்பியிருக்கணும் சார். நீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சி பிரச்சனை கொடுத்து நீங்க பேசுங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுறதுக்கு நீங்க எப்படி பேசலான்ற கேள்வி இது வரைக்கும் யாரும் வைக்கல. இப்பதான் ஊடகம் கொஞ்சம் அறமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆலந்தூர் MLA அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ப்ளீச்சிங் பவுடர் 10 ரூபா அவர் சொன்னார் பாத்தீங்களா, மைதா மாவு 55 ரூபா, அப்ப டெண்டர் ஏன் சார் 55 ரூபாய்க்கு விட்டீங்கிற ஒண்ணு பதில் சொல்ல முடியல. பின்னாடி இந்த கருணாநிதி MLA அவர் சொல்லி கொடுக்குறாரு, கமிஷன் பதில் சொல்லுங்கன்ட்டு. நீங்க வாங்கின கமிஷன் எவ்வளவு தான் அவர் கேள்வி எழுப்பினார், அதுக்கு பதில் சொல்லல. அப்ப இப்படி நம்ம என்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இவர்களுடைய ஆணவ பேச்சு முதல்ல முடிவு கொண்டு வரப்படும். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதனாலதான் இன்றைக்கு மக்கள் ஒரு விளிம்பு நிலை மக்கள், அதுவும் அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் உடைய அதிகப்படியான அவங்களுடைய சேமிப்பு என்ன தெரியுங்களா? 30 வருஷம் 50 வருஷம் சம்பாரிச்சதுல இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், துணிமணி, ஒரு 5 பவுன் 2 பவுன் நகை வச்சிருப்பாங்க. ஒட்டுமொத்தமும் ஒரு பெரிய இயற்கை பேரிடர்ல அவங்க இழந்துட்டு நடுத்தருல நின்று சார், மாற்றுத்திறனாளிகள் கூட இன்னைக்கு உழைத்து கௌரவத்தோடு சம்பாதிக்கிறாங்க, போய் யாசகம் கேட்பது கிடையாது. ஆனால் உழைச்சு வாழ்ந்த தமிழ் இனம் வெளியில போயிட்டு எனக்கு ஒருவேளை சோறு இல்லை, என் பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளைய காப்பாற்றணும், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு கையேந்து பிச்சை கேட்கறாங்கல்ல, அது அவலத்தின் உச்சம் சார். அதை பார்த்துட்டு உடனடியாக அங்கே போய் என்ன நடவடிக்கை எடுக்காம வேலைச்சேரில் உட்காந்து நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா உதயநிதி பிறந்தநாள் கொண்டாடுறீங்க. சுகாதாரம்ன்றது கிட்டத்தட்ட அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தலைகீழாகி போச்சு. அப்போ சுகாதாரத்துறை அமைச்சு அங்கதான் இருக்கணும். ஒரு மருத்துவ குழு அமைச்சு அங்க போய் என்ன செய்யணும்ன்ற ஒரு புரிதல் இல்லாம நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்க. இன்னைக்கு பொன்முடி என்ன பேசி வச்சிருக்காருன்னா, உதயநிதி அவர்கள் அவர் படத்துல கருத்து இருக்கு சார், இந்த அவலம் எங்கேயாவது நடக்குமா?
நீங்கள் கலைஞரோடு பயணப்பட்ட நபர், நீண்ட நெடிய அரசியல் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து உதயநிதிக்கு முட்டு கொடுத்து பேசுறீங்க ஒரு அமைச்சர்னா, அது வாரிசுன்றதுனால தானே பேசுறீங்க. இல்லாட்டி வேற சினிமா பிரபலத்துக்கு இப்படி பேசுனீங்களா? விஜயோட படத்துல கருத்து கிடையாது, இவரோட படத்துல கருத்து இருக்கும்பொழுது பச்சை பச்சை எடுத்து நீங்க போட்டுக்கிட்டு இருக்க வலைதளத்துல என்ன கருத்துப்படி நடிச்சாருன்னு சொல்லிட்டு. அப்போ இது எவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்படுத்துன்றதுல இதையெல்லாம் சரி செய்வதற்காக தான் ஆதவர்ஜன் பேசின பேச்சு. ஒரு குடும்பத்தில் பிறந்த நாளே முதலமைச்சராக வரக்கூடாது, ஜனநாயக அடிப்படையில் அதற்கு துணை முதல்வர் பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லி சார், மன்னராட்சி இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் நடக்குது, இது கூட தெரியலையா அவருக்கு என்ற கேள்வி கேட்டிருக்காரு. சார் நீங்க டிடிவி தினகரும் உதயநிதியும் கொடுக்கக்கூடிய பேட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா யதார்த்தமா கேஷுவலா பேட்டி கொடுப்பாங்க. அடிச்ச அடி எந்த அளவுக்கு இப்போ உதயநிதி சாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களும் மாதவர்ஜனும் அடிச்ச அடி உதயநிதி எவ்வளவு பதட்டப்பட வச்சிருந்தா ஒருமையில பேச வைக்குது. அந்த ஆளுக்கு அது கூட தெரியலையா அப்படின்னு நீங்க பேசும்போது உங்க பதட்டம் வெளியாகுது. அதாவது உங்கள் கண் முன்னாடி உங்க கூடாரம் காலி ஆகுது. சினிமா துறையில உங்களால ஷைன் பண்ண முடியல. இந்த திமுக என்ற ஒரு கட்சி அந்த லேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நம்ம வந்து சிஎம் ஆயிரலாம் நினைச்சாக்கா அந்த கனவுல மண்ண போடுறாங்கன்ற கோபம் வெளிப்படுது. இன்னும் சொல்ல போனா சேகர் பாபு இருக்காருல்ல, மெமரி லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஆமா சார், எப்படின்னு கேக்குறீங்களா? ஆதவர்ஜனா இப்போ இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லி கேள்வி கேட்டா யார் ஆதவர்ஜனா யாரு அவர் கேட்ட கேள்வி. அப்ப சேகர் பாபு நீங்க தயவு செஞ்சு நிமிந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் சுத்திரி என்ன நடக்குன்னு பாப்பீங்க. ஸ்டாலின் நடக்கும்போது கீழே குனிஞ்சுக்கிட்டே நடக்கிறீங்க. ஏன் நடக்கிறீங்கன்னு கேளுங்க, கமெண்ட்ல போடுவான் அவர் எதனால நடந்தாரு. ஏன்னா அவர் எப்ப செருப்பு கழட்டுவார் தூக்கிட்டு போறான்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆதவர்ஜனா யாருன்னு தெரியல, சிஎம் போய் கேளுங்க ஆதவர்ஜனா யாரு, லாட்டி மார்ட்டின் யாரு. நீங்க போயிட்டு ஆதவர்ஜன் அந்த மாதிரி பேசுறாரு சார், நம்ம வந்து எலக்ட்ரோ பாண்ட்ல வந்து 500 கோடி வாங்கிருக்கிறோம், திருப்பி கொடுத்துருங்க நீங்க சொல்லி பாருங்க. நீ தற்கொலைத்தனமா பேசான்னு அவர் சொல்லுவார். ஏன்னா திருப்பதி உண்டியல்ல போனது கூட திரும்ப கிடைச்சிடும் கேட்டோம்னா, திமுக போன காசு திரும்ப வரவே வராது. இது யதார்த்தமான கள நிலவரம். அப்போ ஒவ்வொரு அமைச்சர்களும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதட்டத்தை வெளிப்படுத்துறீங்களே தவிர, நீங்க என்ன சொன்னீங்கன்னா திமுக என்பது ஆலமரம், நீங்க ஒரே அடியில வாழைமரம் மாதிரி சாஞ்சிட்டீங்க. ஒட்டுமொத்த நபரும் கதறீங்க. ஏன் கதறீங்க? உங்களுக்கு எதற்காக அந்த பதட்டம்? ரொம்ப இயல்பா கடந்து போயிடலாமே சார். நீங்க லியோனி வரைக்கும் வச்சு பேச வைக்கிறீங்க. இது லியோனி என்ன சொல்றாரு, ஏற்கனவே திருமாவளவனையும் கூட்டணி கட்சியும் இழிவுபடுத்துற மாதிரி ஒரு விஷயம் பேசினாரு. திமுக என்பது ஆலமரம், இதை பிளேடு எடுத்துட்டு வரீங்க, ஏற்கனவே 4 பிளேடு இங்க ஒட்டிட்டு கிடக்கு, அதுல 2 துருப்பிடிச்சு கிடக்குன்றாரு. அப்ப திமுக கூட கூட்டணி இருக்கக்கூடிய நபர் தான் சொல்றீங்க 2 துருப்பிடிச்சு கிடச்சிருக்கு. யார் நம்பர்? விடுதலை சிறுத்தையா, கம்யூனிஸ்டா, யாரை சொல்ல வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கு என்ன பேசுறீங்க? மறுபடியும் அந்த யோசனை இல்லாம விஜய் பேசுறத மேற்கோள் காட்டி புத்திசாலித்தனமா பேசுறாராமா. எப்படி நீங்க நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லி பேசுறீங்க. வீட்டுல வாடகைக்கு தான் குடியிருப்பாங்க, ஒருத்தன் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் காலி பண்ணிட்டு போயிடுவான். எங்க கலைஞர் எப்படி பேசினா தெரியுமா, என் உயிரிலும் மேலான அப்படின்ட்டு. உயிரை விட ஒரு உடம்புக்கு மேலான விஷயம் என்ன சார் இருக்கு? உயிர் போச்சுன்னா அது போனோம். நீங்க நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்றீங்க. சரி, யதார்த்தமான ஒவ்வொரு மனைவிகள் சொல்லக்கூடிய சொல்லவா என் நெஞ்சில் என் கணவர் தான் இருக்கிறான்னாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கணவர் தூக்கி போட்டு வேற கணவர் வந்துருவான்னு அர்த்தமா? இல்ல வரலாறு எடுங்க. ஹனுமருடைய நெஞ்சில் ராமர் இருக்கிறான்னு சொல்லி பிளந்து காட்டினான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை நம்புறீங்கல்ல. அப்போ இந்த வார்த்தை சொல்லாடல நீங்க வந்து பட்டிமன்றம் வச்ச நபரெல்லாம் பேச விட்டாக்கா இப்படிதான் நடக்கும். உங்கள் கட்சியும் கூட்டணி கட்சியும் இழிவுபடுத்துவதற்காக அவர் பேசுறாரு. இவர் என்ன பேசுறாரு, உதயநிதி ஒருமையில பேசுறாரு. கிட்டத்தட்ட நீங்க வந்து திமுக காரனை பேசினா எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா உங்க கலைஞர் அப்படித்தான் பேசியிருக்காரு. உங்க தாத்தா நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கினால் பேசுறதா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்தவனால உரிமையில பேசுறதா இருக்கட்டும், இப்ப நீங்க பேசுறீங்க. ஸோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீங்க எல்லாம் ஒரே லிஸ்ட்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு துணை முதலமைச்சர், ஒரு மக்களுடைய பிரதிநிதியா இருக்கும் பொழுது வார்த்தை சொல்லாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவெளியில் நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தை சார், அரசியல் என்பது வந்து இட்ஸ் நாட் அ கேம் சார், இட்ஸ் மூவ். ஒரு நகர்வு தப்பா போயிட்டா கூட பெரிய இம்பாக்ட் ஏற்படும். அதனாலதான் இன்னைக்கு சேர்த்து தூக்கி அடிக்கிறான் பொன்முடி மேல. எவ்வளவு பெரிய அதிருப்தின்னு பாருங்களா. ஒரு இந்த வரைக்கும் எவ்வளவு பெரிய அதிருப்தி இருந்துச்சுனாக்கா அந்த பொன்முடி போன அதே இடத்திற்கு உதயநிதி போக வேண்டியதா இருந்தது. அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா உங்கள் மீது சேற்றை வேறு வீசிட்டாங்கன்னா பொலிட்டிக்கல் கேரியர்ல இந்த மார்க் இருக்குல்ல, காலாதீங்கன்ட்டு இங்க மக்கள் அவ்வளவு கடும் கோபத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க போது. நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைத்தாலும் இன்று திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக பலமா இல்லை. நிறைய பேர், நிறைய தலைவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள். மீண்டும் திமுக தான் இதே கூட்டணியோடு இருந்தா ஆட்சி அமைக்கும்ன்ற பேச்சு பொதுமக்கள் மத்தியில, அரசியல் தலைவர்கள் மத்தியில இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவை இதுவரைக்கும் திராணியோடு எதிர்ப்பதற்கோ அவர்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதுக்கோ ஆள் இல்லாம இருந்தது. ஏன்னா இவர்கள் சொல்வது என்னன்னாக்கா, எங்களை எதிர்க்கிற எவனா இருந்தாலும் கடைசி இங்கதான் வந்து நிக்கணும்ட்டு. நீங்க கமலஹாசனை வச்சோ சரத்குமார் வச்சோ இங்க முடிவு பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாட்கள. நீங்கள் கூத்தாடின்ற ஒரு வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே இருக்கிறீங்க. நேற்று ஆளுநர் ஷானவாஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேர்காணல பேசும்பொழுது மூத்த பத்திரிகையாளர் மணிலா இருக்கிறார், அந்த நேர்காணல் சொல்றாரு, கூத்தாடியை சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது எங்கள் தலைவரை குறித்துன்றாரு. எங்கள் தலைவர் எங்கேயாவது பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சிருக்கிறாரா? எங்க தலைவர் சொன்னா அந்த வார்த்தை மிகச்சரியாக இருக்கும். கூத்தாடின்னு எப்ப சொல்லுவீங்கட்டு? அப்போ பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சிருக்காங்கன்னு யார சொல்றீங்க? ஸ்டாலினியா?
ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்க தலைவர் சொல்வது மிகச்சரி நீங்க சொன்னீங்கன்னாக்கா, திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு உங்க தலைவர் தான் பேசினாரு. இதுக்கு முன்னாடி வேற கூட்டணி இருந்தார் விஜயகாந்தோட, அப்ப இதான் பேசினாரு. அப்ப அந்த அந்த பாம்போட நீங்க எதுக்கு இப்ப பாயாசம் சாப்பிட்டுருக்கீங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்களா. 3வது, கூத்து என்பது ஒரு தொழில் சார். திருமாவளவன் பேசக்கூடிய பேச்சு என்னன்னாக்கா, குலத்தொழில் செய்பவர்களையும் அல்லது வந்து இந்த பிறப்பால் இப்படி இருக்கக்கூடிய நபர்களை இதை பற்றி சொல்வதுதான் சனாதனம், இதைத்தான் ஒழிக்கணுன்றாரு. அப்போ கூத்து என்பது ஒரு தொழில். அப்போ ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை நீங்க இழிவுபடுத்துற மாதிரி கூத்தாடின்னு பேசுனீங்கன்னாக்கா, இதற்கே உங்கள் மீது வந்து வன்கொடுமை சட்டம் பாயணும்னு ஆளுநர் சொன்ன அவசியம் எச்சரிச்சது. நேற்று இந்த வார்த்தையை பின்வாங்குறாரு. நான் சொன்னது தவறுதான், மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் எதிர்க்க திராணி இல்லாதனால இவ்வளவு ஆட்டம் போட்டீங்கன்றது ஓகே. இன்றைக்கு வந்து நீங்கள் விழுத்த வரையில இருந்து ஓபிஎஸ் விழுந்துட்டாரு, டிடிவி வேற பக்கம் போயிட்டாரு, சசிகலா இல்ல, வெறும் எடப்பாடி தானே அப்படின்றீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதே எடப்பாடி தான் நான் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்யும் பொழுது சட்டையை கழிச்சு நீங்க சுத்துனீங்க. இந்த வரலாறு வேற எந்த முதலமைச்சருக்காக இருக்கா சார்? நீங்கள் ஒரு 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 எதிர்கட்சியை ஒரு முதலமைச்சருடைய மகன், நீங்க இத்தனை ஆண்டு காலம் நெடிய பயணம் பண்ணிட்டு வரீங்க. நீங்க ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக வேற எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம். சட்டையை கழிச்சு சுத்தினா வரலாறு எப்படி பேசும்? இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்போ அன்றைக்கே வந்து நீங்க எடப்பாடி வந்து என்ன சொன்னீங்க, தவந்து வந்தாரு, அவர் சட்டையை கிழிச்சிட்டு சுத்தலையே, அங்க இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்க காவல்துறை தான் அந்த வேலையை பண்ணிச்சு. அப்ப காவல்துறை உங்க சட்டையை கிழிக்கிற அளவுக்கு தான் உங்க மரியாதை இருக்கா? இது வரைக்கும் வேற எந்த நபருக்கும் அப்போ எடப்பாடி ஆட்சியில அது மாதிரியான மரியாதை அவங்க பண்ணாங்க. அவங்க சரியா நடத்தல எதிர்கட்சி தலைவர். எந்த காவல்துறை கிழிச்சதா அவங்க சொல்லலையே. சட்டமன்றத்துல அவரை வெளியேற்றும் போது நடைபெற்ற நிகழ்ச்சி தானே அது. காவல்துறை கிழிச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒண்ணு காட்ட சொல்லுங்க. காட்ட சொல்லுங்க சார். நீங்க காருக்குள்ள இறங்கும் போது சட்டை கழிச்சுட்டு வந்தீங்க. இந்த சீன்லாம் நம்மள்ட்ட போடவே கூடாது சார். நீங்க அங்க ஃபுல்லாவே சிசிடிவி இருக்கு, அத்தனை நிருபர்கள் இருக்காங்க, அத்தனை பத்திரிகை துறை இருக்கு. ஒரு நபர் உங்க சட்டையை பிடிச்சி கிழிச்சிருந்தாலும் அந்த காணொலி பதிவாயிருக்கும். புரியுதுல? இது ஏதோ அந்த பொறுத்து நடக்கல, இல்ல பகிரங்கமா தான் நடந்தது. காட்ட சொல்லுங்க. அப்போ நீங்கள் எடப்பாடி இப்படி அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றீங்கல்ல சார். நீங்க ஒரு விஷயம், எவ்வளவுதான் நீங்க ஊர்ந்து வந்தார் தவழ்ந்து வந்தாருனாலும் ஜெயலலிதாவோட நிழலாக இருந்த சசிகலா ஓரம் கட்டினாரு. மூணு முறை முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ் ஓரம் கட்டினாரு, டிடிவி ஓரம் கட்டின நபருக்கு, அதை தாண்டி கட்சியை கைப்பிடிச்ச நபர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு மறுபடியும் எப்படி வரணும், அதுக்கு என்ன வியூகம் பார்க்கறது தெரியாமலாம் கிடையாது. நான் ஏற்கனவே 2024 தேர்தல் அப்ப சொன்னேன், எடப்பாடி இதுல வேலையே செய்ய மாட்டார், அவருக்கு இது அவசியம் இல்லாதது. ஒரு வேலை ஜெயிச்சு ஒரு 10 எம்பி வராங்க சார், யார்கிட்ட போய் நிற்பீங்க? இந்த பக்கம் நீங்கள் கூட்டணி வச்சுங்க, ராகுல் கூட போக மாட்டாரு. ஒருவேளை நீங்க வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்க அந்த பக்கம் போய் நிக்க, நீங்க குற்றச்சாட்டு சொல்லி நாளைக்கு பிஜேபி போயிட்டீங்கன்னா பாருங்க பிஜேபி போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ இதுக்கு சேஃபர் சைடு என்ன? ஜெயிக்க வேண்டாம், நான் 24 விட்டுட்டு 26 பாத்துக்கணும். ரொம்ப கிளவர் மூவ் பண்ணிருக்காரு. இந்த அரசியல் சுற்றமும் இவங்களுக்கு புரியல. நீங்க குற்றம் சாட்டுறீங்க, ஆனா நீங்க தான் அதனாலதான் அவர் அப்படி இருந்துட்டாரு. மக்கள் ஓட்டு போடாம இல்ல, மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. ஓட்டு போடாம இல்லை சார், பர்சன்டேஜ் வைஸ் கூடி இருக்கு சார். திமுக தான் குறைஞ்சிருக்கு. 2024 பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அதிமுக கூடி இருக்கு, உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இவர்கள் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சார், நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். முதலமைச்சர் சொல்றாருல, கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன், இது உண்மையா? எந்த கவர்மெண்டாலே 100% பண்ண முடியாது. ஆனா அவர் முடிந்த அளவுக்கு பண்ணிட முடியும் இல்லையா? அதை நீங்க 90% 95% கூட வரலாம். நீங்க சொன்ன 95க்கு வரேன். இந்த வெள்ள நிவாரணத்திற்காக போன முறை அவங்க சொன்னது 98% முடிவடைந்து விட்டது. அப்புறம் எப்படி சார் போன முறை மேல் நடந்தப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 மாவட்டம் வச்சு, குறிப்பா நீங்க சென்னையில இருந்து அடையார், கூவம், கொசஸ்தலை, பக்கிங்ஹாம் கால்வாய் 4 வழித்தடம் இருக்கு கடலுக்கு போறது. இதை தாண்டி 4000 கோடி. அப்ப நீங்க சொன்ன வார்த்தை எதுவுமே உண்மை கிடையாதுல்ல. நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாலும் இல்லைன்றீங்க. செந்தில் பாலாஜி தான் புனிதன்றீங்க. கரெக்டுங்களா? அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கண்டனம் தெரிவிக்க சொல்றீங்க. கோயம்புத்தூர் கண்டனம். அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க அவர் குற்றவாளி. ஆமா குற்றவாளி. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லிம், திக, வைகோ, வேல்முருகன் உட்பட. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நம்புவதற்கு நாங்கள் சரியான நம்பர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் வேல்முருகன் பேசியிருக்கிறாரு, என்னுடைய தொகுதிக்கு சிறிதளவு கூட எந்த நலனும் நடக்கல. இதுக்கு யார் சார் பதில் சொன்னோம்? துறை சார்ந்த அமைச்சர். யார் பதில் சொன்னா? அப்பாவும் சொல்றாரு. நீங்க இந்த வார்த்தையை சொன்னதை நான் உடனே அவை குறிப்பிட்டு நீக்க போறேன். உங்களுக்கே அந்த பதட்டம். ஏற்கனவே இவர் தான் சொன்னாரு, மகளிர்கள் 1000 ரூபாய் கிடைக்கலன்னு ஒரு மகளிர் கூட தமிழ்நாட்டில் போராடவே கிடையாது. நீங்கள் வந்து இப்படி தேவையில்லாம இப்படி பேசாதீங்க. இதை யார் சொல்லணும்? ஒரு சபாநாயகர் நடுநிலையா இருக்க வேண்டிய வேலையை விட்டுட்டு நீங்க திமுக காரனை மாறி மாறி இப்படி பேசிட்டே இருக்கிறீங்களா? இதுதான் அவலம். ஏற்கனவே வேல்முருகன் பேசும் பொழுது பாசிசன்ற வார்த்தை ஆரம்பிச்ச உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டாராம். பாசிச பாஜகவை பற்றி பேசினால் திமுகவுக்கு என்ன பயம்? திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போதா சார்? அது அவங்க தான் சார் சொல்லணும். அதை வேல்முருகன் வெளியே இருந்து பிரஸ் மீட்டாவே கொடுத்தாரு. அப்ப தொடர்ச்சியாக நீங்க அம்பானியோட அதானியோட கூட்டணி வச்சிருக்கீங்களா வைக்கலையா? சார் ராகுல் காந்தி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போல, நீங்க ஏன் போனீங்க? அழைச்சிருக்காங்க, போயிருக்காங்க. சின்னவர் ஏன் சார் போன? நீங்க தானே சொன்னீங்க இந்த சார் சித்தாந்த ரீதியா உங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டீங்க, இந்த மண்ணுக்கு பிஜேபி விரோதின்னு சொல்லிட்டீங்க, ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி உங்களுக்கு என்ன அப்படி கூட்ட வேண்டி கிடக்கு? அது அரசாங்கத்துலதான் சார். சாதாரண குடும்ப நிகழ்ச்சியில நண்பனா கலந்துக்கலாமே, இதுல இருந்து தவறு இல்லை. கலந்துக்கலாம், அப்படிதானே? கரெக்ட் தானே சார்? பின்வாங்க மாட்டீங்களா?
கட்டுதானே? ஆமா. அப்புறம் நாளைக்கு ஒரு நபர் வேற ஒரு நபரை சந்தித்தால் அதை மட்டும் நீங்க பெரிய அரசியலாக்கக்கூடிய அவசியம் இங்க ஏன் ஏற்படுது? யாரை சந்திச்சாங்க? யாரை சந்திக்கல சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சார் நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு நபர் வந்து இப்ப ஜக்கி வாசுதேவ போயிட்டு கலைஞர் பாராட்டி பேசியிருக்கிறாரு. ம். கரெக்டுங்களா? ம். துறவறம் பூந்த நபர்கள்லாம் இப்படி இருந்தால் பயங்கரமா இருக்கும். திருமாவளவன் ஜக்கி அவர்களை சொல்றாரு, நீங்கள் வந்து உங்களை நான் ஒரு பெரியாராக பார்க்கிறேன்ட்டு. ம். இன்றைக்கு நக்கீரன் கோபால் அவர்கள் ஜக்கி மீது ஓராயிரம் விமர்சனங்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறார். ம். நக்கீரன் கோபால் யாரை சார்ந்து இயங்குறத மேடை போட்டே சொல்றாரு, நான் கரவேட்டி கட்டாத திமுக காரன் சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒரு தட்டி கேட்பது தான் என்னுடைய குணம்ன்றாரு நக்கீரன். தட்டி கேட்கறதுக்காக செய்றீங்களா, இவரை வித்து பெட்டி கேட்பதுக்காக ஒரு வேலையை செய்றீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. ம். நீங்கள் சந்திச்சால் ஒரு ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கிறீங்க. நீங்கள் மோடியும் அதானியும் சரி சரி நீங்க அதானி கல்யாணத்துக்கு பர்சனலா போயிட்டீங்க, ரைட். சபரிசனை சந்திச்சீங்களா, சந்திக்கலையா? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு சார், நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிருக்கேன். எதுக்காக சொல்றாரு? ம். நீங்க பார்த்துருப்பீங்க சரி, எதற்காக சொல்றாரு சார்? இல்ல, நீங்களே சொல்லுங்க. சார் ஒரு 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 பூமியில வந்து ஒரு கனிம வளம் இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசுல போய் கேட்டதே தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றாங்க. ம். அந்த அரசாங்கம் இது போன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் இதற்கு வந்து தடையை தமிழ்நாடு அரசு கூறவேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து அதை குறித்து பேசும்பொழுது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுக்குள் நடந்தா நான் முதலமைச்சர் பதவியில இருக்க மாட்டேன்றீங்க. ம். இன்னைக்கு சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில். இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க பதவியில இருக்க மாட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி ரிசைன் பண்ணிட்டு உங்க மகனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட போறீங்க. அதான் நடக்காதுன்றது அவர் ஆணித்தரமா சொல்றாரு. அப்படி பார்க்கணும். அதனாலதான் சார் நான் முன்னக்கூட்டியே சொன்னேன், முதல்வர் சொன்ன எல்லா வார்த்தையும் உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா கொடுத்த 100% வாக்குறுதி நிறைவேற்றுன்னு சொன்னதும் போய், 98% பணி முடிவடைஞ்சு சொன்னதும் போய், என்னை தாண்டி என் மகன்கள் யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்னு சொன்னதும் போய் உதயநிதி வந்தார்ல. அப்ப நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில கிரெடிபிலிட்டி கிடையாது. நீங்கள் சொல்றீங்க பாட்டுக்கு 10 ரூபாய் வாங்கலன்ட்டு. ஆவின்ல சிறார்கள் வேலை செஞ்ச பசங்க வேலை செஞ்சேன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்றீங்க. அப்போ ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. தொடர்ச்சியாக நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு விரோதமாக ஒரு போக்கு நடந்து கொண்டே இருக்கிற பொழுது ரொம்ப சிம்பிள் சார். நீங்க நேர்மையான நபராக இருந்தால் 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்ச ஜெகத் ரட்சகனை, பணத்தை கொண்டு போய் பணத்தோட ஒழிச்சு வச்ச ஜெகத் ரட்சகனை மீண்டும் நீங்க அவருக்கு சீட்டு கொடுப்பீங்களா? மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் எம்பி ஆக்கி அழகு பார்ப்பீங்களா? சார் நீங்க சொல்றீங்க வரி பணம் எங்களுக்கு வந்து மோடி இவ்வளவு பாக்கி கொடுக்கல அவ்வளவு பாக்கி கொடுக்கல. உங்களுக்கு மக்கள் கொடுத்த வரி பணத்தை நீங்க எடுத்து என்ன பண்றீங்க? கார் ரேஸ் சொல்றீங்க. 200 கோடி செலவு பண்ணி ஒரே நாள் ரோட பேக்க முடியுது, ரோட போட முடியுது. ஆனா பாதிக்கப்பட்ட நபரை நேரடியாக சென்று பார்க்க முடியல. உதயநிதி பேசின காணொலி என்கிட்ட நான் தரேன். இந்த பெருவெள்ளம் வருவதற்கு முன்னாடி இந்த முறையும் நாங்கள் வந்து மழை வெள்ளம் வருவதற்கு முன்னாடி அக்டோபர் நவம்பருக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு 4 முறை வந்து அதிகாரிகள் வேலை செய்ய சொன்னோம். ஆனா எந்த அதிகாரிகளும் வேலை செய்யவே இல்லை. நான் நைட்டு 12 மணிக்கு போறேன்னு தெரிஞ்ச பிறகுதான் 12 மணிக்கு வேலையை தொடங்குறாங்கன்றாரு. அவர் சேலத்துல இளைஞரணி மாநாட்டுல பேசியிருக்கிறார், இளைஞரணி கூட்டத்துல பேசியிருக்கிறார். ஸோ அதை தாண்டி ஆய்வுக்கு எப்ப சார் போனாரு? அவர் பிறந்த நாளைக்கு முத நாள் 26ஆம் தேதி நைட்டு போறாரு ஆய்வு பண்ண, தார் சைடு தூக்கிட்டு. ஆய்வு பண்ண போறீங்க, அப்பதான் வேலை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுல பகல்ல போக வேண்டியதானே? நடுராத்திரி அங்க என்ன தூர் வரணும் உங்களுக்கு என்ன தெரியும் ஆத்துக்குள்ள? அப்போ ஒரு ஒரு விளம்பரத்தை 24 மணி நேரம் பணி செய்யறாங்க சார். இயற்கை காலத்துல வந்து மழை வந்து இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் தண்ணி வருது. இது ஏன்னா இப்ப முன்னாடி மாதிரி புயல்லாம் நம்ம எப்பயோ ஒரு வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வருஷத்துக்கு 2 புயல் 3 புயல் வருது. மிகவும் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி சமயத்துல தலைவர்கள் தொடர்ந்து வேலை செய்யறாங்க. அது 24 மணி நேரமும் நைட் ஆனாலும் வேலை செய்யறாங்க. அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். நீங்க நவம்பர், அக்டோபர் இல்ல செப்டம்பர் வரைக்கும் கூட வச்சுங்களேன். ஜனவரில இருந்து செப்டம்பருக்கு வரைக்கும் எங்கேயாவது மழை புயல் வந்திருக்குன்னு காட்டுங்க பார்ப்போம். கிடையாது. மழை காலத்துல தான் வரும். அப்போ உங்களுக்கு மழை காலத்துல தான் வரும்னு தெரியும்ல. அப்போ அதுக்கு 10 மாதத்துக்கு முன்னாடி நீங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். 10 மாசமா எதையுமே செய்யாம உட்காந்துட்டு கடைசி நேரத்துல ஒரு கண் துடைப்பு நாடகம் போறீங்களா? அது ஏன் தான் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ 10 மாசமா தூங்கிட்டு இருந்தீங்க, மழை வந்தாலும் நினைஞ்சவங்க போய் முடிச்சு பாக்குறீங்களா? அதான சார் எதார்த்தம். அப்போ 10 மாசமா நீங்க ஒரு வேலையும் செய்யல சார். மக்கள் இன்னைக்கு இவ்வளவு விளிம்பு நிலை மக்கள் கோவப்பட்டு சேர்த்து தூக்கி அடிக்கிறான். மக்கள் கோவப்பட்டு சேர்த்து தூக்கி அடிச்சிருமான்னு துணை முதலமைச்சர் போகாம பயப்படுறீங்கன்னாக்கா அது காரணம் என்ன? அவன் விளிம்பு நிலை மக்கள் மீது நீங்க செலுத்தப்பட்ட வரிச்சுமையிலிருந்து நீங்க மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம் எல்லாத்தையும் ஏற்றும் போது கூட அவன் பொறுமையா இருந்தான். அவன் அடிமடியில கை வைக்கும் பொழுது அவனுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் அது. நான் ரொம்ப யதார்த்தமா கேட்கிறேன் சார். ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் 3 நாட்களுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. முதலீடை ஈர்த்து கொண்டு வர சொல்லியிருக்காரு. கரெக்டுங்களா? துபாயா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், இது போல போயிட்டு வந்திருக்காரு. அப்போ பல ஆயிரம் கோடி வர்த்தகம் முதலீடாக உள்ள வந்திருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. பல ஆயிரம் கோடி வர்த்தகமாக உள்ள வந்திருந்தா மக்கள் மீது வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறையணும். ஆனா இங்க கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கு. இப்போ பல ஆயிரம் கோடி வந்துச்சா வரல? வெள்ள அறிக்கை கொடுங்க.
அது எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கலையே சார். திமுக மட்டும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அண்ணா திமுகல எடப்பாடியும் போயிருக்காரு. சரி அவரும் இது வரைக்கும் எத்தனை கோடி கொண்டாந்தாருன்றது தெரியலையே. சரி. ஆனா 10 வருஷம் அதிமுக வந்து சொத்து வரியை உயர்த்தவில்லை. நீங்க வந்தானே உயர்த்தினீங்கல்ல, ம். பால் கட்டணத்தை உயர்த்தினீங்க. இத்தனை ஆண்டு காலமா அங்க குடிச்சிட்டு இருந்த பால் வந்து கொழுப்பு திருடுறீங்க. கேட்டா மக்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சு. நீங்க யாரு கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சு இப்போ? நாங்க சொன்னோமா? மக்களுக்கு பால் குடிச்சு கொழுப்புனால உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கேடு ஏற்படும் நினைக்கக்கூடிய நீங்க டாஸ்மார்க் மூட வேண்டியதானே? அது குறித்து 2024 உதயநிதிட்ட கேள்வி கேட்ட பொழுது மக்கள் வந்து டாஸ்மார்க் மூடுங்கன்னா தாத்தாக்கு ஓட்டு போட்டியா நீங்க போடல இல்லைன்னு சொல்றாரு. இது ஒரு பேச வேண்டிய பதிலா சார் இது? சார் இந்த மெத்து விவகாரம், இந்த மெத்துன்ற ஒரு விவகாரம் இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்கு வரதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. கஞ்சா போதை அப்படின்னு ஹெராயின் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ உங்க கட்சியிலேயே ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தன் உட்காந்து அதை சர்வதேச நாடுகளுக்கு கடத்தி அமெரிக்கால இருந்து உங்களுக்கு அறிக்கை கொடுத்த பிறகுதான் தெரியுது இப்படி ஒரு விஷயம் வந்து உளவுத்துறை மிகச்சரியாக உங்க வேலையை எப்பயுமே செய்வாங்க சார். அப்போ இதை கண்டு காணாம இருந்தது யார்? எந்த ஆட்சி?